வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் பார்த்தா நம்ம ஏற்கனவே ப்ரஷ் கட்டர் பேக் ப்ரஷ் கட்டரோட வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா வந்து என்ன சொன்னார்னா, பேக் ப்ரஷ் கட் நானும் யூஸ் பண்ணுறப்பா, நல்லா தான் இருக்குது, என்னை பற்றி வச்சு ஒரு வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி வீடியோ போடலான்னு போட்டால் அவர் எடுத்து மாட்டேன்னு தெரியல, மாட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டினார். அவர் எங்கள் சித்தி வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பேகை மாட்டி விட்டாங்க. மாட்டினதுக்கப்புறம் எடுத்து கிளம்பிட்டார். கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வரப்பு க்ளீன் பண்ணுறது தான் போயிருந்தார். அப்படியே கிளம்புறோம்னு சொல்லிட்டு வரப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அவர் அமுச்சு விட்டாச்சு. அமுச்சு விட்டதுக்கப்புறம் போயிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தார். நம்ம வந்து நைஃப் யூஸ் பண்ணியிருந்தோம், அதாவது ஸ்கொயர் நைஃப் பண்ணியிருக்காமல். அந்த நைஃப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விரல் சைஸ் இருக்கிற எல்லா செடியும் அசால்ட்டாக கட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் இருக்குது. ஸ்பீடும் ஆர்பிஎம்மும் மீடியமாக வச்சு ரன் பண்ணலாம், ஓரளவுக்கு க்ளீனாகவும் இருக்குது. என்னென்னா ஒரு கல் இருக்குதோ ஒரு செடி இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், அந்த டைமில் அந்த கல்லை எடுத்து வாரம் போடணும். அப்புறம் அப்படியேவும் யூஸ் பண்ண முடியாது இந்த மிஷினை வந்து. இப்போ பெரிய பெரிய மரம் இருக்குதுன்னா வெட்டிட்டிங்க அப்படின்னா கீழே வந்துச்சுன்னா அதை எடுத்து வாரம் போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படியே என்னடா மிஷின் யூஸ் பண்ணுறதே வந்து நம்ம ஆளை வந்து வேலைக்கு குறைக்கிறதுக்கு தான், ஆனால் இதுக்கே ஒரு ஆள் போடணுன்ற மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து எப்படி சொல்கிறது, இதே வரப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட 2000 ரூபா கொடுத்து ஒரு 4 கூட்டின்னு வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, இந்த வரப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்கணும், நம்ம டீ வாங்கி வந்து கொடுக்கணும். அப்படி வாங்கி வந்து கொடுத்திங்கன்னா நம்ம வேலை அந்த 2000 ரூபா, அதே வேலையை 200 ரூபா பெட்ரோலே முடிச்சிடுறாரு. கொஞ்சம் இவருக்கும் பாடிக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி, ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஆகிடுது. ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாதிரி நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் சப்போர்ட்டாக இருக்குது வேலை செய்கிறது. கை வந்து கொஞ்சம் பெயினாக இருக்குனாரு. இதிலே வாழை மரம் கீழே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த வாழை மரம்லாம் அந்த மிஷினில் தான் கட் பண்ணார். அதிலே கட் பண்ணிட்டு சின்ன சின்ன செடிங்க, மரங்க, கொடிங்க எல்லாமே கட் பண்ணுறாரு, பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த செட்டப் போட்டுக்கலாம், செயின் இருக்க செட்டப் போட்டுக்கோங்க, செட்டப்பாக கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கல்லெலாம் படும்போது ஓரளவுக்கு கல் அடி வளைஞ்சி கொடுத்துட்டு கைன் போகும், லைஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். நைஃப் பட்டுன்னு அடித்தா நைஃப் பெண்ட் ஆகுது. அதனால் புல்லுலலாம் தெரியல எந்த இடத்துல கல் இருக்குது, எந்த இடத்துல பெரிய பெரிய மரம்லாம் இருந்துச்சு டப்புன்னு அடித்து நம்ம கையை எடுத்து தள்ளுது. அதனால் தெரியல. இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிக்கும், செயின் இருக்க செட்டப் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயின் செட்டப் ஆர்டர் போட்டிருக்கோம். நம்ம அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி வீடியோ போடலாம். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வரப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு வரப்பை க்ளீன் பண்ணிங்கன்னா 2 சைடுமே டிராக்டர் வச்சு ஓட்டிடுறோம், ஆனால் சென்டரில் இருக்கிற வரப்பை மட்டும் க்ளீன் பண்ண முடியதில்லை. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் வந்து மெயினாக அந்த மிஷின் யூஸ் ஆகும். மெயினாக க்ளீன் பண்ணுறது, வரப்பில் காவா க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்கிறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருந்தால் நம்ம நீங்கள் சொல்ல மிஷின் வச்சு டிராக்டர் வச்சு ஓட்டிடலாம். ஒரு இடத்துல மேடாக, ஒரு இடத்துல பள்ளமாக, குழிங்க அதெல்லாம் இருக்கும்போது இந்த மிஷின் வந்து கம்ஃபர்டபுளாக இதில் இருக்குது. அவர் யூஸ் பண்ணதில் ஒன்று சொன்னார், என்னென்னா நமக்கு காஸ்ட்டுக்கு சேவிங்ஸ் நல்லா இருக்குது. இன்னொன்று, அப்போ இதில் வந்து பாசிட்டிவான விஷயம் மட்டும்தான் இருக்கா, நெகட்டிவ் விஷயம் எதுவும் இல்லைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவ் விஷயமும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயினாக வந்து இதில் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது 1 ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கை வலிக்குது. ஏன்னா வந்து மிஷினை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறோம், கண்டினியூஸாக ஒரே லெவலில் செடி வெட்டுறதில்ல, ஒரே லெவலில் களை எடுக்கிறதுல எதுவும் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி இழுக்கும் போது, இந்த மாதிரி மாட்டும் போது நமக்கு கூட ஒரு ஆள் சப்போர்ட் வேணும்னா ஓகே. சப்போர்ட் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து நம்மளே எல்லா வேலையும் செய்யும்போது கொஞ்சம் பெயின் இருக்குது கை, மற்றபடி எந்த ஒரு பெயினும் தெரில. இதே மாதிரி சைட் பேக்கில் இருக்குது. சைட் பேக்கில் என்னன்னா ஷோல்டர் பெயினாக இருக்கும், மிஷினை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணணும். அதில் வந்து மிஷினே ஈவனாக வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அது இருந்தாலும் ஹைட்டு அப்போ போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுனால அதுவும் பெயின் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பாசிட்டிவ் விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து எவ்வளோ ஹைட்லனாலும் ஏற்றி இறக்கலாம், டக்குன்னு கொஞ்சம் குயிக்காக வேலை நடக்குது இதில். அதுக்காக தான் இந்த பேக் ப்ரஷரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கினது. இப்போ யூஸ் பண்ணதில் ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி வீடியோ நம்ம கண்டினியூஸாக போடணுன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம இதே மாதிரி கண்டினியூஸாக அக்ரிகல்ச்சர் தேவையான வீடியோலாம் போட்டு வரோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷினை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். மிஷினோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். எங்கெங்கே லூப்ரிகேஷன் மிஷின் இருக்குதோ அந்த இடத்துலாமே க்ரீஸ் அப்ளை பண்ணுறது, ஆயில் அப்ளை பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மிஷினோட லைஃப் வந்து கொஞ்சம் லாங்காக வரும். நம்ம வந்து தெரியாமல் யூஸ் பண்ணுறதில்ல, தெரிஞ்சதை யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தள்ளி போடாமல் மிஷினுக்கான இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை லூப்ரிகேஷனான க்ரீஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மிஷினோட லைஃப் ஸ்பேர் வந்து நமக்கு அடிக்கடி போகாது, லைஃப் கொஞ்சம் நல்லா வரும். நம்ம இதை வச்சு நம்ம கொஞ்சம் வருமானத்தை ஈட்டலாம். அதுக்காக தான் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். உங்களோட ஆதரவுக்கு நம்ம நன்றி.